பொதுத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நண்பகல் நிறைவடைந்தது. எதிர்வரும் பொதுத் தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் 15 அரசியல் கட்சிகளும் 6 சுயேட்சை குழுக்களும் போட்டியிட உள்ளன. விண்ணப்பங்கள் உரிய முறையில் பூர்த்தி செய்யப்படாததால் 2 அரசியல் கட்சிகளினதும் 6 சுயேட்சை குழுக்களினதும் வேட்புமனுக்களை யாழ் மாவட்ட தேர்தல் தெரிவாட்சி அதிகாரி நாகலிங்கம் வேதநாயகம் நிராகரித்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் 15 அரசியல் கட்சிகளும் 6 சுயேட்சை குழுக்களும் எதிர்வரும் பொது தேர்தலில் களமிறங்க உள்ளன. இதன்படி இன்றைய தினம் 12 அரசியல் கட்சிகளும் 9 சுயேட்சை குழுக்களும் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தன. வேட்புமனு தாக்கலின் பின்னர் 2 அரசியல் கட்சிகள் மற்றும் 6 சுயேட்சை குழுக்களின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தன. இதன் பிரகாரம் ஐக்கிய மக்கள் கட்சி, எமது இலங்கை சுதந்திர முன்னணி ஆகிய கட்சிகள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு, தமிழர் விடுதலை கூட்டணி, மக்கள் விடுதலை முன்னணி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் உள்ளிட்ட சில கட்சிகள் இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்தன. யாழ்ப்பாண தேர்தல் மாவட்ட மக்கள் முன்னாள் போராளிகளுக்கு உரிய அங்கீகாரத்தை, உரிய கௌரவத்தை நம்பிக்கையோடு வழங்குவார்கள் என்ற மிகுந்த எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறோம். நான் நினைக்கிறேன் ஆகஸ்ட் 17ஆம் தேதி மாலைக்கு பின்னர் தமிழருடைய பிரதிநிதித்துவம் தொடர்பான புதிய அத்தியாயம் ஒன்று ஆரம்பமாகும் என்று எல்லோரும் நம்ப முடியும். எதிர்வரும் பொதுத் தேர்தலில் வன்னி மாவட்டத்தில் 28 கட்சிகள் போட்டியிடுகின்றன. இவற்றில் 18 அரசியல் கட்சிகளும் 10 சுயேட்சை குழுக்களும் எதிர்வரும் பொதுத் தேர்தலுக்காக களமிறங்குகின்றன. வன்னி மாவட்டத்தில் போட்டியிடுகின்ற கட்சிகளில் ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு, பிரஜைகள் முன்னணி உள்ளிட்ட பிரதான கட்சிகள் இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்தன. வன்னி மாவட்டத்தில் மொத்தமாக 30 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் 2 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. நவசிங்கள உரிமைய மற்றும் சுயேட்சை குழு ஒன்றும் நிராகரிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் ஐக்கிய தேசிய கட்சியில் வன்னி மாவட்டத்தில் போட்டியிடுகின்றார். ஊழலில் ஈடுபட்டிருந்தால் மஹிந்த ராஜபக்சேவை விட்டு சென்றிருக்க மாட்டேன். ஆவணங்களை கொண்ட நபர்கள் அவரை விட்டு வெளியேறவில்லை. எம் தொடர்பில் எவ்வித ஆவணங்களும் இருக்கவில்லை. அதனாலேயே வெளியேறினோம். மைத்ரிபால சிறிசேனவின் வெற்றிக்காக நாம் செயற்பட்டோம். திருகோணமலை மாவட்டத்தில் 15 அரசியல் கட்சிகளும் 6 சுயேட்சை குழுக்களும் எதிர்வரும் தேர்தலில் போட்டியிட உள்ளன. திருகோணமலை மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு, ஐக்கிய தேசிய கட்சி, மக்கள் விடுதலை முன்னணி, ஜனநாயக கட்சி, தமிழர் விடுதலை கூட்டணி உள்ளிட்ட சில கட்சிகள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் 16 அரசியல் கட்சிகளும் 30 சுயேட்சை குழுக்களும் பொது தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளன. இதன்படி ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு, ஐக்கிய தேசிய கட்சி, ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி, தமிழர் விடுதலை கூட்டணி உள்ளிட்ட பல கட்சிகள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளன. நிரந்தரமான ஒரு நல்லதொரு அரசாங்கம் ஏற்பட வேண்டும் என்பதுதான் இந்த தேர்தலின் நோக்கம். அதாவது ஜனவரி 8ஆம் தேதிக்கு பின்பு அங்கு ஆட்சியில் வந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் ஒரு சிறுபான்மையான ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் அவர்கள் நல்ல முறையில் ஆட்சியை கொண்டு போகக்கூடியவர்கள் என்ற அடிப்படையில் மக்கள் அபிப்பிராயம் கொண்டார்கள். அந்த அடிப்படையில் தான் இவர்கள் ஒரு பெரும்பான்மை ஒரு நிரந்தரமான ஒரு ஆட்சியை பெற வேண்டும் என்பதற்காக இன்று பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு ஐக்கிய தேசிய கட்சியுடன் நாங்கள் எல்லாம் கூட்டு சேர்ந்து இன்று இந்த முன்னணியில் இன்று அகில இலங்கை ரீதியாக நாங்கள் இந்த தேர்தலிலே முகம் கொடுக்கின்றோம். நாங்கள் மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதி தலைமையிலான அணியிலேயே நாங்கள் சேர்ந்து போட்டியிடுகின்றோம். எங்களுக்கு இருக்கின்ற உடன்படிக்கை ஜனாதிபதியோடு மாத்திரம்தான். எங்களுடைய மாவட்டம் தொடர்பாகவும், தேசம் தொடர்பாகவும், முஸ்லீம்கள், ஏனைய தமிழ் சமூகம், ஏனைய சமூகங்கள் தொடர்பாக நாங்கள் உடன்படுத்துகின்ற உடன்படிக்கைகளும் ஜனாதிபதி அவர்களோடு மாத்திரம்தான். ஆகவே எங்களுக்கும் பழைய முன்னாள் ஜனாதிபதிக்கும் இடையிலே எந்த விதமான தொடர்பும் கிடையாது. ஆக நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம். எங்களுடைய அத்தனை நடவடிக்கைகளும் எங்களுடைய கட்சியினுடைய புதிய தலைவர் மைத்திரிபால சிறிசேன அவர்களோடு நாங்கள் உடன்படிக்கை செய்திருக்கிறோம். அவருக்கு கடந்த தேர்தலில் இந்த நாட்டிலே 62 லட்சம் மக்கள் வாக்களித்து ஒரு புதிய நல்லாட்சியை உருவாக்குவதற்கான ஆணையை வழங்கியிருக்கிறார்கள். அந்த ஆணையை மதித்து அந்த ஆணையை நாங்கள் மேற்கொண்டு அந்த புதிய நல்லாட்சி, ஊழலற்ற மிகச் சிறந்த ஒரு நல்லாட்சி இந்த நாட்டில் உருவாக்குவதற்கு ஜனாதிபதி தலைமையில் நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். ஆகவே முன்னாள் ஜனாதிபதியினுடைய வருகைக்கும் எங்களுக்கும் இடையில் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. எங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த மாவட்டத்தில் இருக்கிற தமிழ் முஸ்லீம் தடைகளை உடைத்தறிந்து சமூக ஒற்றுமையோடு செயல்படக்கூடிய ஒரு அணியினரை ஐக்கிய தேசிய கட்சி இந்த மாவட்டத்திலே நம்பிக்கையோடு களமிறக்கி இருக்கிறது. யாரும் அரசியலுக்கு வரலாம், போகலாம். ஆனால் மஹிந்த ராஜபக்ச நாட்டின் ஜனாதிபதியாக இருந்துவிட்டு மீண்டும்
அந்த அரசியலுக்கு வந்து பாராளுமன்ற கதிரையிலே வந்து மீண்டும் ஒரு கபலீகரம் செய்வதற்கு, நாட்டை கொள்ளையடிப்பதற்கு அல்லது இன்னும் நாட்டிலே இருக்கிற சிறுபான்மை சமூகத்தினுடைய உரிமைகளை பறித்தெடுக்கிற வேலை திட்டத்திற்கு ஒரு முனைப்பாகவே அதை நான் பார்க்கிறேன். டிகாமுடுள்ள தேர்தல் மாவட்டத்தில் 14 அரசியல் கட்சிகளும் 17 சுயேட்சை குழுக்களும் இம்முறை பொதுத் தேர்தலில் போட்டியிட உள்ளன. டிகாபடுள்ள தேர்தல் மாவட்டத்தில் அரசியல் கட்சி ஒன்று 3 சுயேட்சை குழுக்களும் தாக்கல் செய்திருந்த வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. 3 பெரும்பான்மையை கொண்ட ஒரு ஆட்சியை மீண்டும் இந்த ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு அதிமேதகு மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய ஜனாதிபதி அவர்களுடைய தலைமையில் இந்த நாட்டிலே அரசு அமைக்கும்.